காடும் கிராமமும். ஒரு பெரிய காட்டின் அருகே சின்னதொரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் சின்ன தம்பி என்ற சிறுவன் தன் அம்மா அப்பாவுடன் வசித்து வந்தான். அவன் மிகவும் நல்ல மனசுடையவன். எப்போதும் பிறருக்கு உதவ ஆசைப்படுவான். ஒரு நாள் சின்ன தம்பி காட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தான். அப்போது ஒரு சிறிய யானை தனியாக அலைந்து கொண்டிருந்தது. அது தன் அம்மாவை தேடி அழுது கொண்டிருந்தது. சின்ன தம்பி யானையை பார்த்ததும் பதறாமல் அருகே சென்று, "ஏன் அழுகிறாய்?" என கேட்டான். யானை மௌனமாக தலை குனிந்தது. அவனுக்கு புரிந்தது, இது தன் அம்மாவை தொலைத்து விட்டது என்று. அவனது மனம் உருகியது. யானையை அழைத்து கொண்டு காட்டிற்குள் சென்றான். வழியில் பல மிருகங்களை கேட்டான், இந்த யானையை பார்த்தீர்களா என்று. சிலர் உதவ மறுத்தார்கள், ஆனால் சிலர் வழிகாட்டினார்கள். அப்படி சென்றபோது ஒரு பெரிய தடங்கலான பள்ளத்தில் யானையின் அம்மா சிக்கி கொண்டிருந்தது. சின்ன தம்பி அது யானையின் அம்மா என அறிந்து உடனே கிராமத்திற்குள் சென்று கயிறு எடுத்துக்கொண்டு ஆட்களை அழைத்து வந்தான். மிகவும் சிரமப்பட்டு அவர்கள் யானையை மீட்டனர். யானை தன் பிள்ளையை மீண்டும் பார்த்த மகிழ்ச்சியில் கூவியது. சிறு யானையும் மகிழ்ச்சியில் துள்ளியது. யானையின் அம்மா சின்ன தம்பி தன் தும்பிக்கையை கொண்டு மென்மையாக தொட்டு நன்றி சொன்னது. அந்த செய்தி நாட்டின் அரசரான சிங்கத்திற்கு சென்றது. அவர் சின்ன தம்பியை அழைத்து வந்து, "நீ இன்று சிங்கசான்மிக் குழந்தை. உன் நல்ல மனசுக்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம்" என பாராட்டி ஒரு அழகான தங்கப்பானையை பரிசாக வழங்கினார்.